மெட்ராஸ் படத்துடைய ப்ரொடியூசர் SR Productions இருந்து டி ஜெகதீஷ் உங்களுக்காக எத்தோடு முதல்ல மாட்டிருக்கீங்க. யாராவது பேசினா அதுலேருந்து ஒரு ரூப் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன். ஓகே, ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் ஓகேல தான் இருக்கு. இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் மந்திரிக்க பணியாளர்களுக்கும் வரவேற்கும் வணக்கம். நீங்க இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களையும் இருப்போம், எல்லா ஊருக்காரங்களையும் வந்து வாழும். அதே போல அவருக்கு மட்டும் ரொம்ப கத்தியா இருக்காருல்ல. ஓகே, அதே போல வந்து நம்ம மெட்ராஸ்காரன் படத்துலயும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதுல ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடியோ லஞ்ச் வர இருக்கு. இங்கே எல்லாம் பேசிட்டாங்க, அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளா வந்து ஒவ்வொருத்தரை பத்தி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசா கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வியூ கூட கேட்கல, இன்டர்வியூ முன்னாடி கதையை கேட்டேன். நீங்க ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கை வீண் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு டைரக்டர், ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் வருது. கடவுள் பக்தியோட தொழில் பக்தி அதோட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டா இருக்கும், ஏங்க கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா இல்லை வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அப்போ வந்து ரம்ஜான் நோம்பு டைம். அப்போ நோம்பு டைம்ல வந்து தெரிய காலை விடிக்கத்தான் வரைக்கும் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்பயும் ஷார்ப்பா காலைல ஷார்ப்பா 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில். அப்ப கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீன். அந்த டைம்ல கூட காலையில இருந்து உச்சி வெயில், நடு ரோட்ல உச்சி வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சாரு அந்த ஃபைட் சீன். ஏன்னா ரொம்ப பயங்கரமா டெடிகேஷன் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பா சொல்றேன், இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழ்ல வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு தமிழ் படத்துல. அடுத்தபடியா கலை பிரதர். கண்டிப்பா இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்ல, முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், முக தெரியாத நபர்கிட்ட பேசிய கூச்சப்படுவேன். ஆனா ஷேன் பிரதர் கிட்ட என்ன ஐடியா ஆச்சு, கலை பிரதர் கிட்ட என்ன ஐடியா, அவரு சீக்கிரமா தவிர ஜெம்மா ஆயிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது, பயங்கரமா வந்து அட்டாச் ஆயிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசுற முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது. அதே போல வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்லாம் எப்படிங்க, மெட்ராஸ் படத்துல அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கேன். அதே போல கலைப்பிரவரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்காரன் துரைசிங்கன் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. அடுத்தபடியா வந்து அவர் வந்து இந்த படத்தை போய் துபாயும் புதுக்கோட்டும் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த சிசிஎல் மேட்ச் துபாய்க்கு அங்கிருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தபடியா வந்து நிஹாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒருத்தர் மட்டும் தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டு நான் பயந்துட்டேன். ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனா கண்டிப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப ஹம்பிளா, கொஞ்சம் கூட பந்தா இல்லாம ரொம்ப ஸ்வீட்டா ஹம்பிளா வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன்,
டான்ஸும் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. சாங்ல சூப்பராக ஆடி இருப்பாங்க. அதே போல அவங்க மேட்ச் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்குன்னு. அதே போல மேடம் நீங்க நடிச்சது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க நடிக்கிற படமும் பெரிய ஹிட்டானு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா. இந்த மெட்ராஸ்கார நான் இங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாக்கு இருக்கு. ஏன்னா என்ன நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல மெட்ராஸ்காரன் படத்து மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டு இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்துல, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சிஎஸ் பிரதர். அவங்க மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிரமோ அந்த அதுக்கிட்ட வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்க ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து கொடுத்து அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல வந்து அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமா வந்துட்டு இந்த படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல பயங்கரமா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா வந்திருக்கு பிரதர், தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 மாசமா பழக்கம். அவர் கேமராமேன் வேற. இது வரைக்கும் படத்தை பத்தி நாங்க ஒரு நாள் பேசவே கிடையாது. அவரும் என்கிட்ட படத்தை பத்தி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன பேசிருக்கோம், எந்த ஹோட்டல் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கும், ஆனா நான் நேற்று கூட வந்து பேசும்போது ஹைதராபாத்ல இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமா இருக்குது, நீ வந்து ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பத்தி பேசவே இல்லை. ஆனா பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த படத்து மூலியமா ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா வந்து சரண் பிரதர் பத்தி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமா பண்ணிருக்காரு. சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனா அந்த படத்துல இருந்து பாத்தீங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, வந்து பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வந்திருப்பாரு, சின்ன பையன் வந்திருப்பாரு. நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், என்னடா சின்ன பையனை தூக்கி வந்து விட்டுருக்காங்க, நல்லா பண்ணுவாரா இவரு அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்தது. ஆனா நீங்க டீசர் கேட்லாம் பாத்துருப்பீங்க. படத்தை ஃபுல்லா பார்க்கும்போது வந்து அப்ப முடிவு பண்ண, இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்தா முடிவு பண்ணும். கண்டிப்பா பயங்கரமா பண்ணிருக்காரு வசந்த் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டன் மாஸ்டர். நீங்க படத்துல ஸ்டன் பண்ணிருப்பீங்க, டோட்டலா செம்மையா பண்ணிருக்காரு ஸ்டன் மாஸ்டர். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கின, எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. அந்த சூப்பரா வந்திருக்கு ஸ்டன் மாஸ்டர். தேங்க்யூ பிரதர். இருக்காரு சரி, ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதர் ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்ல இருந்து படம் வந்து நான் சரியான அடிமை. அந்த படத்துக்கு நான் நிறைய பேர் பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டிக் டீம் கூட பேசியிருக்கேன். எங்க செம்மையா இருக்கு அந்த படம். இது மாதிரி ஒரு கதை வந்து நான் எங்கிட்ட ஸ்டார்ட்ல பண்ணிருப்பாங்க, அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸ்டார் படம் பயங்கரமா இருந்தது பிரதர். எங்க இருக்கீங்க? சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ஒரு என்னோட ப்ரொடக்ஷன் டீம்ல பத்தி நான் பேசி ஆகணும். எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலயும் ஒர்க் பண்ணல. ஆனா அதுக்குள்ள வந்து கத்துக்கிட்டு இனிமே இதுக்கு மேல எனக்கு வந்து இவங்களே போதும்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியா பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு. நம்ம தொடர்ச்சியா படம் பண்ண போறோம். இது போல வந்து நீங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸ், ஷேன் பிரதரோட ஃபேன்ஸ், கலை பிரதரோட ஃபேன்ஸ், நியாரிக்கு அவங்க ஃபேன்ஸ், ஐஸ்வர்யா ஃபேன்ஸ், சாம்சரோட ஃபேன்ஸ், எல்லாருக்கும் நன்றி கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப மொக்க போற ரூம்ல. தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க பிரதர், கைத்தறிக்கிற சாங் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா பண்ணி கொடுத்தாரு. 3 நாள்ல பண்ணி கொடுத்தாரு சாங். வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சரியான வெயில் டைம், சம்மர் டைம், சரியான டைம்ல பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. படத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி எடிட்டர் அவர்கள் வசந்தகுமார் அவர்களையும் போடியத்துக்கு அழைச்சு அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வசந்த் சார் ப்ளீஸ் போடியம்க்கு வாங்க. கைத்தறி கொடுக்கலாம். அவருக்கும் எடிட்டருங்க, முக்கியமான ஒரு டெக்னீஷியனுங்க.
இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், அவங்களுக்கும் வணக்கம். இது மெட்ராஸ்காரன், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். வாலினா ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரெண்டாவது ப்ரொடியூசர் சார், அவருக்கும் நன்றி. நான் ரெண்டு பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைரக்டர் விஜய் சார், அவர் தான் என்ன சினிமாவில் சேர்த்து விட்டாரு, அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்னுடைய குரு குபேந்திரன் எடிட்டர், அவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நீ தான். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 18வது படம். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து சலீம், செகண்ட் படம் வந்து பிச்சைக்காரன். இதில் வந்து ரொம்ப நெருக்கமாக சொல்லணும்னு கேட்டால் இந்த படத்துடைய டிஏபி ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் கம்மிட் ஆகும்போது பிரசன்னா, அவரை பற்றி யாருமே சொல்ல, கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிச்சைக்காரன் மாதிரியும் ஃபஸ்ட் பார்ட் பிச்சைக்காரன் மாதிரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடிகர் அன்புன்னு ஒருத்தருக்கிறாரு. ஆக்சுவலி நாங்கள் மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணும்போது நானும் அசோசியேட்டில் பண்ணியிருந்தேன். அந்த நினைவுகள்லாம் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கப்புறமா டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ஸாக இருக்க காலகட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு 3வது படம்னு நினைக்கிறேன், 4வது படம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், அவருக்கு ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. 100% வந்து 73% வந்து இந்த படத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் மை அசிஸ்டன்ஸ், செட் அசிஸ்டன்ஸ், பெயிண்டர், கார்பெண்டர், முக்கியமாக அந்த ஊர் பொதுமக்கள், அங்கே இருக்க மேனேஜர்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மணி, பிரவீன், விக்கி அண்ட் பிரேம் 4 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோட லைட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வாலி ப்ரோ, ஷான் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. வாலி ப்ரோக்கும் ஷான் ப்ரோக்கும் ஒரு பயங்கர சிங்க் இருக்கும். 2 பேருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. வாலி வந்து அவருக்கு என்ன வேணும் கிளியராக அவர் சொல்லிடுவார். அதே மாதிரி ஷான் ப்ரோவும் ரொம்ப கிளியராக இருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி அவர் அந்த டைமில் வந்து ஈத் டைம், அவர் அந்த சாங் பண்ணும்போது ஈத் டைமில் தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். நாங்கள் டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம். பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி போனாமல் இல்லை நான் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ட்டு டேயில் ஷூட்டிங் பண்ணுவோம், நைட்டு ரிஹர்சல் பண்ணுவார் எவ்ரிடே. ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார். ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போனேன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னோட வணக்கம். பயம்லாம் ஒன்றும் இல்லை, மற்றவங்க எடுத்துக்கிறத விட நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் நேம் ஸ்லைட்லேயே பார்க்கலாம், நேம் ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும், எந்த மட்டும் 2 வாட்டி வரும், ஈபியாவும் வரும், ஆக்டராகவும் வரும், 2 வாட்டி வரும். அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்மணிண்ணா, ஆனந்த்மணி மாமாண்ணா. ஏன்னா எந்த டைம்ல நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியல. அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு, வயசுல பெரியவர் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்பத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே அவர் ஆனந்த் மாமா தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட ஒர்க் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா அவர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்ததுனால எவ்வளவு ஒரு பட்ஜெட்டிங்ல அவர் எவ்வளவு அழகா பண்ணி கொடுத்தாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. சாங்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்கா, ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்ல. ஸோ நீங்க பாருங்க, இந்த படம் வந்து டெபியூட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு எடிட்டரா இருப்பாருங்க ஃபியூச்சர்ல. ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ, நீங்க டீசர்லயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த பேக் ஷாட், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ. நீங்க அந்த புதுக்கோட்டையில இருந்த அந்த வெயில்ல நாங்க கொடுத்த டைமுக்குள்ள ரொம்ப அழகா சூப்பரா ஷேம்களோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நிகாரிகா மேமோட ஃபாதரா பண்ணியிருக்காரு ரோல்ல. ரொம்ப ரொம்ப நேரம் நாங்க தான் பேசிட்டு இருப்போம். நாங்க வந்து இந்த படம் இல்லை, நாங்க 2வது படம் நினைக்கிறேன், கிரிமினல்ல பண்ணியிருந்தோம். என்னோட கேரன்மேட் அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பத்தி நாங்க கேட்டுட்டே இருப்பேன். அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு இளன் பிரதர், நம்ம பிக் ஃப்ரெண்ட்ல இருந்து ரொம்ப பழக்கம் நமக்கு. தேங்க்யூ ஃபார் த சாங். தேங்க்யூ. வாலி ப்ரோ பத்தி இருங்க, பின்னாடி வருவோம். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ப்ரொடியூசரை பத்தி பேசியாகும்.
ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா கதையை பத்தி அவர் சொன்னாரு. ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஆக்சுவலா வந்து நானு வாலி ப்ரோ 2 பேர் நாங்க வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருள் கொண்டு வரணும் படம் முடிச்சோம். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்காக போயிருந்தாரு ஊருக்கு. அப்ப சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க தேடாத இடம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணோம். எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நாங்க 3 வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. இது போக 2 கதை. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஒரு கால்ல வந்து கூப்பிட்டு இருந்தாரு வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல நீட் அண்ட் கண்டென்ட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசுறது. செகண்ட் ஆஃப் இது வந்து எங்க கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு கேட்டாரு. சரி அடுத்த நாள் வந்துருங்க, அடுத்த நாள் வந்து நீங்க கதையை கம்ப்ளீட்டா நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டுனாரு. அடுத்த நாள் நாங்க போனோம். அப்ப நாங்க ஒரு சில எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருந்தோம். என்னன்னு கேட்டாரு. கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்னைக்கே சைன் பண்ணிட்டாரு. செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவரு. ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்ல இருந்து எடுக்கிற லாஸ்ட் ஷோ போய் பார்த்தாரு அவரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் உள்ள வந்தாரு. எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து ஆனா வந்து நாங்க கதை கம்ப்ளீட்டா முடிக்காம ஷூட்டிங் நாங்க கிளம்பல. எப்ப நாங்க சாம்சிஎஸ் ப்ரோதருக்கு நாங்க அந்த கதையை நாங்க சொன்னோமோ அன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டா கேட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஷேன்ப்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ஷேன்ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸ்ல நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிருந்தோம். 8, 9 லஞ்ச் முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸ்ல. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்க கூப்பிட போறாரு, வாங்க போவோம். கூப்பிட்டா நாளைக்கு காலையில் கேரளா வரைக்கும் நம்ம எப்படி திடீர்னு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி போன் அடிக்கிறாரு. பிரதர் ஷேன்ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புற? காலையில் உங்க வீட்டு கீழே தான் இருக்கிற, வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்க கேரளாக்கு கார்ல. சரின்ட்டு அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்க பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க், அந்த எப்படி சொல்றது, அந்த டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலேயே எனக்கெல்லாம் புறமையா இருந்தது. எல்லாருமே வந்து நீ நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாருன்றாங்களா, அது வேற நமக்கு எனக்கு பயமா இருக்குது. கலை ப்ரோ சொன்ன உடனே நான் முதல் நாள் பார்க்கும்போது வாமச்சா அது இதுன்ட்டு நம்ம இப்பதானே ஒரு பாக்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவரு கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவனுக்கு கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்றது, ரொம்ப நீங்க முதல் வாட்டி நீங்க பழகும் போது ரெகுலரா அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நேரிகா மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. உங்களுடைய அந்த கோஆபரேஷன் டுவர்ட்ஸ் மூவி டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டா இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலி ப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு என்று அனுத்தவும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்னுட்டு. தேங்க்யூ யஷோ. சாம்சிஎஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 3வது படமா நம்ம திருப்பி இணையணும்னு நினைக்கிறேன். அடங்குமரு, கிரிமினல், அப்புறம் இது. தேங்க்யூ. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டா எடுத்து கொடுத்துரும். அவரோட பிஜிஎம்ல தான் இருக்கு நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பிரசனா ப்ரோ வந்து இங்கதான் நம்ம பெருசா பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஆனா உண்மையிலேயே நாங்க ஷூட் முடிச்சுட்டு ரூம்ல இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவரோட டீம் வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஒரு கோழி அடக்காக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட டீம் வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்க. அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை பத்தி பேசுறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல. டீச்சர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடான்ட்டு. உங்களை பத்தி எல்லாம் பேசுறேன். அவங்களோட ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், வாலி, அப்புறம் கலை, லல்லு, அப்புறம் ஐஸ்வர்யா, ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு நான் கிளம்புனேன் இந்த ஈவெண்ட்டுக்கு.
எங்க அப்பா தனியா கிளம்பி போயிட்டு இருக்கு, எங்க போயிருக்கான்னு கேட்டேன். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொன்னார். எங்கேயும் போதும் எதுக்கு நானும் வரேன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா வந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் இது எனக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹவ் குட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்துறைக்கு கைப்பிடித்து அழைத்து வந்த என் குருநாதர் ஸ்டீல் சிறுவி அவர்களுக்கு முதல் வணக்கம். மெட்ராஸ்காரன் இதில் மதுரக்காரனையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு இயக்குனர். அதாவது என்ன, இவங்க எப்படின்னா ஒரு பள்ளியில் படிக்கும்போது 3 தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, 3 ஆண்டு முறை. எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டாரு ஒரு படம், அதில் சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி. இப்போ முழு பரீட்சை இருக்கு இந்த மெட்ராஸ்காரன்ல. இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாஸ் ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும். இந்த பாடல் இப்போ பார்த்த அந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இல்லைன்னு எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும். பாடல் சிறப்பு. கொடிய கலப்பை வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நடன இயக்குனர். இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லாப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, என் மகன் எழுதுனதுக்கு அல்ல, பாடலும் இசையும், அது வரிகளும் இசையும் ஓவர்லாப் பண்ணாமல் வரிகள் தனியாக தெரியுது, இசை தனியாக தெரியுது. அது பழைய எம்எஸ் ஐயா அவங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கு. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க, குக்கா இருக்காங்க, காமெடி பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அடுத்து இதுக்குள்ள என்னென்ன டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யா தத்தா டு தி போடியம். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ஐ மீன் ரீசென்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் universe hears us when we give how much hard work we put to that. Universe definitely hears us, right Ellen? Correct. So yeah, in the param or in the varsho last it's been 11 years for me Tamil cinema la, and Tamil cinema la irukumbodhu poga every day வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் I think I've done around என்னோட பொறுத்த வரைக்கும் 26 film and this is my 27th film. அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம். அதே ஒரு டைம்ல ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்துல என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்றீங்களா? கண்டிப்பா பண்றோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் வரல. சரி இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை I mean my best friend, you can say one of my, I mean you're my best friend, okay, like my best friend, obviously the producer of the film. அவன் சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போனா அவனுக்கு நிறைய சண்டை போனான். He is actually my very close friend, okay. Like எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸா இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் இந்த படம் பத்தி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் a fantastic human being, like என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது,
apart. Jokes apart, Ambika, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட தேங்க்யூ அங்கிள் ஆண்டி. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்றேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது, சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் ரிலீஸ் ஆகுனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனா எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்றாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்ல your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்ற, முடிஞ்சிச்சு கதை. பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து ஜோக்ஸ் அபார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். and I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Like Nandri and Nandri, I'm really coming back and I never gave up. நான் விட்டவே கொடுக்கல. நான் தமிழ் கத்துக்கிட்டேன். நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் Sam CS sir, thank you so much for the beautiful music. Charan, and I must say to all the ADs, fantastic. நீங்க எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை சம்மர் ஹீட்ல இவங்கள நின்னு ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்னு எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil Cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க, பெர்ஃபார்மர், ஆர்டிஸ்ட் எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ
ஆக்சுவலி என்னன்னா ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், அது கடமை. இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலனா தான் நம்ம அதை பேசணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனா இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும், இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம். ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ என்னன்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரியல, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மெட்ராஸ் காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் உண்மையாவே நல்லா இருந்தா எல்லா பிரஸுமே உண்மையா நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனா அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நல்ல படம் சொல்ற படங்கள், இப்ப நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம், சின்ன படமா இருக்கும், ஆனா ஹிட் நல்லா இருக்கும். ஆனா அது நல்ல படம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது பயங்கரம் வைரலா இருக்கும். அது எல்லா ரிவ்யூமே பாத்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படி ஆகாது, அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும். எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதுல ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாம ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க, அதுல இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்க பாருங்க. அதுலயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, பட் அப்படி தவறு நடக்காம வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொல்றது ஒரு அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க, எனக்கு தோணுனதை சொல்றேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்க பண்ணணும்ன்றது எங்க பண்ணக்கூடாதுன்றது, முக்கியமா எங்க பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாஸ்து வந்து அப்படி பண்ணணுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன், நமக்கு ரியலா இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டு போனோம்னா அப்ப எந்த மியூசிக்கும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்துல. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமா ஒரு பாட்டு ஒரு டீ கடையில பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேல கொண்டு போகும். ஸோ இந்த படத்துக்கு அப்படித்தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவாரு. நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு நடுக்கம் இருக்கும், கண்ணு எல்லாம் ஒரு மாதிரி. அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு பல வருஷம் ஒருத்தர் நடிச்சு வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவர் தமிழ்ல வந்து பார்க்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டுல ஆடுறாரு. டீசர்ல பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்கு. ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமா இருக்கும் தமிழ்ல. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்ல, கலையரசன் அவருக்குமே பாத்தீங்கன்னா நக்கியா உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைச்சாதான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்தை எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகாரிக்கமா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்துல. டெக்னிக்கல் டர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அவர் கூட இது 3-4 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எடிட்டருமே ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாங்க. நீங்க அதாவது உண்மையாவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்ல அப்படியே தோணவே தோணாது. இதே மாதிரி தான் படமும் இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அது எல்லாருமே ரொம்ப ஃபிட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி மியூசிக்கும் சரி, கேமராமேன் சரி, எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாவும் இந்த படம் ஸ்ட்ராங், பிளஸ் கண்டென்ட் வைஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன் படத்தை பத்தியே பேசுறாங்கன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம். ஆக்சுவலி நீங்க அது என்னன்னா இப்ப இந்த படம் இன்னும் முழுமை அடையல நமக்கு, இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலா வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வித்தவுட் மியூசிக் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம் திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும். இல்லைன்னா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும், இல்லைன்னா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க, அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும். ஸோ ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே இல்லாம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆன படம் இது. ஏன்னா இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த மாதிரி இப்ப ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, டீசர் கட் பண்ணும்போது அதுல ஒரு பிசினஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே. அதுல அது உண்மையாவே அது வந்து ஒரிஜினலா அதுதான். டீசர் கட் பண்றது ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம், பிளஸ் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கட் பண்ணுவாங்க. ஃபைட் வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமா இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே இதுல இருக்கும். ஆனா
அதெல்லாம் ஃபேக்கா இல்ல, அதெல்லாமே ஒரு இப்ப நீங்க கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்துல சீன்ல இருக்குது. சோ படத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஒரு 10 ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது. இதுல என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்துல கன்ஃபார்மா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. இதோட வேற பாடல்கள் இதுல ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்கா இருக்கட்டும், இதுல மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லைன்னு அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ணதான் முடியல, பாட்டாவது சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்னன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸா இருக்கும், பார்க்கும்போது கிராமர்ல இருக்கும் படம். அது ரொம்ப ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால போயிடுவோம், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே merge ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ்ல அவர் ஒருத்தர். அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்துல ரொம்ப, அந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு பாட்டு, ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்கும் தெரியாது, ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் பத்தி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்ல ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு இதுல பண்ண பாட்டு. என்னோட மேக்சிமமா தெரியல, ஆனா நான் என்னோட மேக்சிமம் நான் அதை பண்ணிருக்கேன். இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட, ப்ரொடியூசர் கூட, அவரு கூட நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு. என்னன்னா அவர் சொன்னாரு, அவரை என்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம்னாரு. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்ப அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எழுதும் போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்ட்ல. அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது அவரு வேற ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்க ஒரு நாவல் படிக்கும் போது உங்களுக்கு அப்படித்தான் மைண்ட்ல வரும். நீங்க அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ரிவர்ல பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷன்ல வேற இமேஜினேஷன்ல விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் ஒரு கதை எழுதும் போது அவங்களுக்கு வேற மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸா நமக்கு, இப்ப நான் ஆடியன்ஸா தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, நமக்கு அது வேற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல பண்ணும்போது அவங்க அதுல இருந்து வெளியில வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்றதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். ஆனா அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க நான் எந்த ஆங்கிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி அவங்க இப்ப வாலியெல்லாம் இல்ல, வாலி வந்து ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த படத்துல. சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னோட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்குது. இது என்ன சொல்றது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்க பார்த்து வெளியில வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் பேசுவோம். எனவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வெரி பிரிட்டி. ஓகே, ஸோ நான் எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப அழகா தான் சொன்னேன். நீங்க கிண்டல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸோ அது வந்து அது ஃபீமேல் வந்து மேல் சொன்னா நல்லா இருக்கும், மேல் வந்து ஃபீமேல் சொன்னா நான் தான் கேட்டேன். நிகாரிகா அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேச அனுப்பலாம். சூப்பர். உங்களுடைய தமிழ் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஐயோ, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபார் ஆல்வேஸ் என்கரேஜிங் மீ அண்ட் மை டீம். ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லவுடா சார்? Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Wali sir, the teaser is fantastic. I also saw it for the first time. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time do எனக்கு ரொம்ப helpful இருந்தது. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. ஹீரோஸ் 2 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் கூப்பிட போறோம். சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன், எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, மச்சான் மாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ நானும் அவரை பாசமா மச்சான் 2 வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தர ரகு. சூப்பர். வந்த எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்ஸ் டார்லிங். எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச நினைக்கிற எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் என்ன பேசுறது மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர், மெட்ராஸ். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான பையன். நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யூர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு, சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிருந்தோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது. எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி எனக்கு அந்த இது மாதிரி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சாரு. காமிச்சோன்னே கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே என்ன இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம், நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அதனால் நோட் பண்ணுறதில்ல வேறு சில மீன் வரும், அதை போட்டு இந்த பயமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீன் வரும். அந்த சரக்கு நீ வேணும்னு அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ்க் பண்ணுற தலை. ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்கு. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும்போது எங்களை நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்றதா சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு எங்களை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேசுறதுக்கு அது மாதிரி ஆக்டிங் வருவான். ஷூட்டிங்கில் எங்கெல்லாம் வச்சு செய்வோம் மச்சான், சூப்பர். எல்லாருமே ஷரண் அப்புறம் நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நான் ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச். இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படம் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்னு தெரியும். அப்புறம் யாரை மிஸ் பண்ண எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்றத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்து டக்குன்னு எல்லாமே மாறிடும். அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் படமே உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ எல்லாரும் சொல்கிறேன். சாம் வந்து சாரி மச்சா சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனா வச்சு சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன், காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் இருக்கானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வந்து எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா பயங்கர ரூட்டடான டைட்டில் பிரதர், மெட்ராஸ்காரன் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக இதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஷேன் நிகம் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஒரு வார்த்தை. அன்புள்ள மனிதரே வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. மைக் என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்கு இப்போ. தேங்க்யூ.
Wali bro, thank you. Jagadish bro, thank you. And அது எதுக்குன்னா இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ணோம் வேண்டிய எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவரு ரொம்ப கான்ஃபிடென்ட் வாலி, என்னையும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த டைரக்டர். அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் a lot of money for my debut movie. Thank you so much. எப்பவும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே. Each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing my teaser, our teaser. And yeah, எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, that's it. Thank you so much. And yes, இந்த படத்தோடைய டிரெக்டர், ஸோ இவர் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், என்னோட நெய்பர். ஸோ நிறைய அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே நானுமே வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ அமேசிங்கான பேஷனேட்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஸோ ஃபைனலி அவரோட படம் வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ஹார்ட் ஃபில்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட டிரெக்டர் வாலி அவர்களை போடியத்துக்கு அழைக்கலாம். முதல்ல இங்க வந்திருக்க பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்க ப்ரொடியூசர் முதலாளி, இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு காரணமா இருந்த ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும், தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமா என்னோட டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்க, ஏசிக்கல்லுங்க சும்மா. இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ரொம்ப தேங்க்யூ, நன்றி, சந்திப்போம். டிஓபி சார் வந்துட்டார். ஓகே, Thank you so much team for this lovely launch. And மெட்ராஸ் காரன் once again ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு இந்த டீசர் அப்படின்னு சொல்லலாம். டீசர் அண்ட் சாங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். படம் கூடிய சீக்கிரம் நம்ம தியேட்டர்ல வந்து எல்லாருமா போய் பார்க்கணும். இதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.